தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு 6 குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி 400க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டன. இந்த நிலையில் 70க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வாகனங்களில் வைத்து மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வந்து காவிரி சங்கம தீர்த்தத்தில் சிறப்பு பூஜைக்கு பின் கரைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் 50க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினரின் பாதுகாப்புடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு வைகை ஆற்றில் கரைக்கப்பட்டது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி 36 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 90 விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு காமராஜர் அணையில் கரைக்கப்பட்டது. இதனையொட்டி மாவட்ட காவல்துறை சார்பில் நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்.